கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். குருவிக்கும் பௌர்ணமிக்கும் தொடர்பு இருக்குதான். இப்போ தான் நான் மலர்விழி, வேல்விழி பேர் சொன்னேன் இல்லையா. இப்போ பௌர்ணமின்னா நான் இந்த காணாமல் போன பௌர்ணமி எல்லாம் கண்டு பிடிக்கும் வருவேன். இப்போ பௌர்ணமின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறேன் ஆளுன்ட்டு. ஆனால் நான் ஒரு 4 பௌர்ணமி நிலம்புல வச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு பௌர்ணமி என்ன நினச்சிப்பாங்க. இதில் இன்னொரு பெரிய கூத்து, நிலானே பேர் வச்சுருப்பாங்க. நான் அவங்கள ஒரு வாட்டி பௌர்ணமின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருப்பேன். இப்போ நிலாவுக்கு என்ன நான் பிரச்சனை இருக்கான், சந்திரான்னு இருக்கும். அது அந்த பொம்பளைக்கிட்ட நான் பௌர்ணமி மாதிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ சந்திராவன்னா தான் நினச்சிப்பா பௌர்ணமின்னா. இப்போ குருவுக்கும் பௌர்ணமிக்கும் தொடர்புக்கு தான் இல்லையா சொல்லுங்கள், ஏன்னா இருக்குதா இல்லையா? இவ்வளோ சொல்லி இல்லைன்னுவீங்களா நீங்கள்? உங்கள் குரு மேலே அவ்வளோ நம்பிக்கை, இவர் யாரை கூட தொடர்பில் இல்லை போல. இப்போ குருவுக்கும் பௌர்ணமிக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா? இருக்குது. எந்த பௌர்ணமிக்கு? ஆடியில் ஒரு பௌர்ணமி வருது, ஒரு மாதம் என்ன வரான், 12 மாதத்துக்கு. இதில் போதாய காதாயெல்லாம் 2 இருக்குது. ஒரு சில மாதங்களில் 2 பௌர்ணமி வரும். சில பௌர்ணமிகளுக்கு நட்சத்திரத்தோடு சேர்த்து வச்சுருப்பான். இப்போ குருக்கோ இப்போது இப்படி விட்டுருங்களேன், குரு பூர்ணிமா கேள்விப்படுகிறீங்களா? குரு பௌர்ணமினா உங்களுக்கு கேள்வியே வரல. இப்போ என்ன சொல்லணும், அப்போ சொல்லும்போது கூட குரு பூர்ணிமான்ட்டு. குருக்கும் பூர்ணிமாவுக்கும் தொடர்புக்குதா இல்லையா? நாங்கள் எது வந்தாலும் என்ன பண்ணுறது இல்லை. குரு யாரை கூட தொடர்பு வச்சுக்கிறாரோ அவருக்கும் அதுக்கு நான் தொடர்பு இருக்கும். கிண்டலாக சொல்கிறதுக்கு இல்லை. பௌர்ணமின்னா முழுமை அடைஞ்சிருக்குது, நிலா முக்தி பெற்றுருக்குது, வளர்ச்சி அஞ்சிச்சு. ஸோ ஒரு குரு முழுமை அஞ்சிட்டுருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நிறைய குருக்கள் முழுமை அஞ்சினால் பௌர்ணமியாக இருக்குது. ஒரு மனிதன் முழுமை அடைகிறான்ல, கடவுளை தான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறான்ல, அதனால் என்னவா இருக்குது, பௌர்ணமியாக இருக்குது. அதனால் அதை மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க. குருக்கும் பூர்ணிமா, குரு பௌர்ணமி இப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பௌர்ணமியில் நம்ம ஞானம் மஞ்சள்லான்ட்டு பௌர்ணமிக்கு மட்டும் போய் பயிற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆகாது? ஆமாம், அது நீங்கள் சத்தகுருக்கிட்ட போனால் தட்டி தூக்கிடுவார். ஆமாம், போய் உட்காந்துட்டிங்கன்னா டிக்கெட்டு பொறுத்து சோபாவில் உட்காந்துக்கலாம், கட்டச்சேரில் உட்காந்துக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம், நீங்கள் வெளியே பப்ளிக்கில் போயிட்டு லைனில் போய் யாராக இருந்தாலும் யார் வேணாலும் பரவாயில்ல, டிவியில் வர போடுவாங்க. நீங்கள் அங்கெல்லாம் போக முடியலனா கூட டிவி போட்டு நேர போய் உட்காந்துக்க வேண்டியது தான். அவர் தட்டுவார், தட்டி என்ன பண்ணுவார், உன்னை தூக்கிடுவார். பௌர்ணமி என்ன ஆகிடும் உனக்கு. இப்போ குருக்கு பூர்ணிமாவுக்கும் குரு பௌர்ணமியாக குரு பூர்ணிமாங்க. ஆனால் குரு சந்திரா சொல்லக்கூடாது. குரு பௌர்ணமி, குரு சந்திரா, குரு பூர்ணிமா எது கரெக்டு? ஆனால் 3லேயுமே குரு இருக்கிறாரு. குருக்கு வேறு பேர் இல்லை. மாஸ்டர் பௌர்ணமி சொல்ல முடியுமா? புரிஞ்சதில்ல, நல்லா இல்லை. மாஸ்டர்னாவே இங்கிலீஷ் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்லணும், மாஸ்டர் ஃபுல் மூணு கிடையாதுங்க, ஃபுல் மூணுன்னும். அங்கே ஆப் மூணு, இப்போ ஃபுல் மூணு, குவார்டர் மூணுலாம் இருக்குது. இப்போ குரு பூர்ணிமாவுக்கு சம்மந்தங்க தான் இல்லையா? அது அப்படியே இழுக்கும். எது? நிலா. பௌர்ணமிகளை பார்த்துட்டீங்களா, அலையெல்லாம் பெருசாகும். அதனால் பௌர்ணமிக்கு போய் உட்காந்துங்க. இன்னைக்கு பௌர்ணமி நான் ஞானம் அடையாமல் விடுறதில்ல. பௌர்ணமி சிரிக்கும். ஏன் உன்னை ஞானம் அடைய விடுறதில்லை. அது குரு பூர்ணிமான்னா ஒரு குரு பூர்ணத்துவம் பெற்றிருக்கிறான், முழுமை அடைந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். முழுமை அடைந்தவன் குரு. அதனால் குரு பூர்ணிமான்னா குருவிலேயே இவர் பூர்ணத்துவம் அடைந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி புத்தரை தான் நிறைய பேர் சொல்லி தெரியுறாங்க. அவர் தானே இப்போ இதுக்கு இல்லை, இருந்தாருன்னா கூப்பிட்டு வச்சு காசு கேட்பார்ல நீயும். அதனால் என்ன பண்ணுவோம் நாங்கள், நீயும் முழுமை அஞ்சிருக்கலாம், ஆனால் நாங்கள் இப்போ கொண்டாட மாட்டோம். நீ சீக்கிரமாக செத்துரு, என்ன பண்ணுற அப்புறமா ஃபோட்டோ போட்டு
அவன் பின்னாடி ஒரு பெரிய வெட்டத்தை போட்டு அப்போ என்ன பண்ணுற உன்ன? ஏன்னா நீ இருக்க மாட்டேன், பிரச்சனை கிடையாது. இப்போ தான் கட்டிங் கேட்பேன் இல்லை, சச்சங்க கூப்பிடுவேன். ஆமாம், 40 நாள் கிளாஸுக்கு வாடான்னுவேன். தேவையா? நீ சீக்கிரமாக சாவு. நான் என்ன பண்ணுறேன்? வீட்டில் போட்ட வச்சே கும்பிட்டுன்னு போகிறேன். இருக்கும்போது போகிறேன், தப்பு இல்லை. யாரும் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, மதிக்கக்கூடாது. கல் வச்சு சாவ வச்சுட்டு என்ன பண்ணா? ஆமாம் பூமி உருண்டை தான், அவர் தான் சொன்னாருன்னு அப்புறமா சொல்லணும். இருக்கும்போது என்ன பண்ணான்? அவனை போட்டு தாக்கு. இப்போ குரு பூர்ணிமானா என்ன? இப்போ பூர்ணத்துவம் அமைச்சா கூட இவனுக்கிட்ட போய் சொல்லக்கூடாது, நான் பூர்ணமாக இருக்கிறேன், எனக்கு புதுசாக நீ தான் கறி சாப்பிட்றணும். கரெக்ட் சார், கரெக்டாக நமக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, கடவுளுக்கு எனக்கும் ஏன் ஆபத்து, பேராபத்து. நானும் பார்க்குறேன் எல்லாரையும், யாருக்கான கடவுள் மேலே அக்கறைக்குதான்னு பார்த்தா எவனுக்குமே இல்லையா? எல்லாம் அவ்வளோ சீரியஸாக ஓடுனுக்குறானுங்க, வாழ்க்கையில் நோ சாதிக்க போகிறானுங்க. ஓஹோ ஹோ ஹோ மனிதர்களே ஓடுவது எங்கே சொல்லுங்கள். எங்கே போய் போகிறீங்க? கடக்கன்னு ஒரு நாள் நீ நோண்ட முடியாது, யாரும் நோண்டி உள்ளே போட்டு போச்சுருவாங்க. இல்லை ஒரு சுஜி தண்டவங்க உள்ளே போய் நெருப்பு வெளியே வந்து கொட்டுறோம். அப்போ உடம்பு எரிச்சிட்டு போகிறாங்க, காணாமல் போயிட்டு போகுது, மக்கிடும், அழுகிடும். அப்போ நான் யாருன்னு கேட்கவே இல்லை, ஒரு கேள்வியை கேட்க மாட்டேன்றானுங்க. நான் கூட போன வாரம் அதானே பேசினேன், உயிர் எச்சம் பேசிட்டு வந்தேன். உயிர்னா என்னன்னே தெரியாமல் உயிராகிறானுங்க நிறைய பேர். இப்போ அந்த வீடியோ வேறு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லையா? நான் உயிர்னா இது மாதிரி என் குரு இதுமாதிரி சொன்னாருன்ட்டு எத்தனை பேர் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களே நீங்களே கேட்டுங்களா? 10 பேருக்கு நான் இதை சொன்னேன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கே புரியல, அம்மா எப்படி 10 பேருக்கு சொல்கிறது? அதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லவே மாட்டீங்க. பக்குவமாக நீங்கள் மட்டும் வந்து ரகசியமாக போயிடுது தான் நல்லது உங்களுக்கும். இப்போ குரு பூர்ணிமா தான், ஆனால் எந்த பூர்ணிமான்னு வர கேட்பீங்க. ஆமாம், பூர்ணிமா ராகவனா, பூர்ணிமா கோவிந்தசாமியா, இல்லை இப்போ இந்த குருக்கும் பௌர்ணமிக்கும் தொடர்புக்கு தான் இல்லையப்பா? என்னவோ இதுன்னு போட்டோம். அது உங்களுக்கு நீங்கள் யாரை கூட தொடர்பு வச்சுருந்தா எனக்கு என்னங்க வந்தது? நீங்கள் யாரை கூடனா எப்படி இருக்கா தொடர்பில் இருங்க? நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அமாவாசையாக இருந்தேன். மகாவீரர் மட்டும்தான் அமாவாசையில் ஞானம் மஞ்சார். அம்மா என்ன கேட்டால் ஞானம் மஞ்சவன் எவனுமே நான் பார்க்கல. ஞானம் மஞ்சிருந்தாக்கா கோமல கட்டிலாம் தெரிய மாட்டான். என்ன கேட்டால் ஒரு ஞானம் அடைந்த ஒரு மனிதன் பூத்து குலுக்கி கொண்டாடுவான். புத்தரை ஒத்துக்கலாம், ஏன்னா அப்படி தான் வாழ்ந்துக்கிறேன். இங்கே தான் சினிமா பண்ணுறேன். இயேசுநாதரை ஒத்துக்கலாம், ஏன்னா அவ்வளோ கொண்டாட்ட பேர் வழி. ஓ சன்னா பாடுவோம் அப்படின்லாம் கழுது மலை ஏறி உட்காந்து ஜாலியாக இருந்துக்கிறான். ஆள் சரக்கு வச்சுக்கிறான், மண்ணில் சாவடி போகிறாங்கன்னு தெரிஞ்சே. எவ்வளோ ஜாலியாக இருந்தால் ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒன்றே உங்களெல்லாம் சபையாக்கிட்டு போகிறேன், ஏசு ஆடிக்கிறேன்னு வந்துட்டு போகிறீங்க. ஆமாம், எனக்கும் பைபிளுக்கும் ரொம்ப தூரம். ஆமாம், எனக்கு படாது. ஒரு தீட்டுப்பட்ட நூல் எதுன்னா அது பைபிள் தான். ஆமாம், 10,000 பேர் வேலை செஞ்சுக்கிறான் அதில். ஒருத்தர் 2 பேர் வேலை செஞ்சால் பரவாயில்ல, வரவங்களாம் வேலை செஞ்சுக்கிறான் அதில், அந்த புக்கில். ஆமாம், முதல்ல ஒரு 64 பேர் என்னானுங்க, அதில் தள்ளப்பட்ட ஆகமானானுங்க நிறைய இருக்கும். ஆதி ஆகமோ ஆத்தி ஆகமலே என்ன அப்போ ஒரு புக்கு இல்லையா அது அப்படின்னா கேட்க. நிறைய பேருக்கு பைபிள்னால் ஒரு புக்குன்னு வச்சுக்கிறாங்க. அது ஒரு புக்கு கிடையாது, பல புக்குகளின் தொகுப்பு. முதல்ல அதை புரிஞ்சுங்க. நான் பேசுறது தப்புன்னு நினச்சி போகிறீங்க. நிறைய பேருக்கு புரியத்தே இல்லை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, அது ஏற்பாடு. யார் ஊத்தாலும் ஏற்றிப்பாங்க ஏற்பாடு. ஆனால் எனக்கும் பௌர்ணமிக்கு பூர்ணிமாவுக்கு சந்திராவுக்கு இவங்களுக்கெல்லாம் சந்திரனுக்கு இல்லை சந்திராவுக்கு பெண்கள் பேரை சொல்லலாம். சந்திரன்னு பச்சிட்டு போகிறீங்க. ஐயா ஆம்பளையா கூட தொடர்பு இருக்கிறாரு. தேவைப்பட்ட ஆம்பளையும் கூட தொடர்பு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கண்ணம் பார்த்துட்டு வந்தாலும் வருவான் இல்லை, ஐயா ஆண்லேயும் தொடர்பு வச்சுக்கிறேன்றாரு. இப்போ தான் ஐயாவுக்கு புரிஞ்சிருக்குது ஆம்பளையோட மகிமை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசிர யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.